வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுறா மீன் புட்டு, எறா தொக்கு, முட்டை குழம்பு பண்ண போகிறேங்க. சுறா மீன் பாருங்கள், நான் தோல் இல்லாமல் அந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வாங்கியிருக்கேன் புட்டு பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இது தோலோடு வெட்டி தருவாங்க. முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சுறா மீனை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த மீன் துண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதி விட்டு இறக்க போகிறோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை கொதித்ததுக்கப்புறமா தோல் இருந்ததுன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்புறமா நம்ம பிழியணும். கொதி வரட்டும். முட்டை குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் எறா தொக்குக்கு எறா நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்குது பாருங்கள். இந்த பீசஸ்லாம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் கொதித்ததுக்கப்புறம் இது மாதிரி திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சு ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம பிழியணுங்க. இந்த சுறா மீன் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டன் கீமா, சிக்கன் கீமாலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பீசஸும் இப்படி போட்டு திருப்பி ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடணுங்க. ரொம்ப ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திருப்பி நம்ம உதிர்த்து புட்டு பண்ணணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், தக்காளி இதை விழுதாக அரைச்சிக்க போகிறேன். பாத்திரம் வச்சுருக்கேன் முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு. இது நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் எடுத்திருக்கேன். தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்முருகலாக ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த சுறா பீசஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து காத்தார வச்சுருக்கேன். இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெய் பிரியும் போது அந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம மொத்தமாக கொதி விடணுங்க. பாருங்கள், நல்லா சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கணும். இந்த சொராவெல்லாம் இப்போது பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம தோலோடு வாங்கினாக்கா இப்போ இதை எடுத்து வச்சோடனே இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுடணும். இப்போ பாருங்கள், நான் தோல் இல்லை, அதனால் இப்போ இதை மாதிரி நல்லா பிழிய போகிறேன். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா சொரா புட்டு சொதன்னு வருங்க. அது தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா கூட்டு மாதிரி ஆகிடும், கொல கொலன்னு. அதனால் நம்ம இந்த பீசஸ்லேருந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சொராவில் இருக்கிற எலும்பு கூட அந்த புட்டில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. தனியாக எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி எல்லா பீசஸும் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த எலும்போடு சேர்த்து தான் நம்ம பிழிகிறோம்.
இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தி. பாருங்கள், எல்லாமே இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஒரு சிலர் இந்த உதிர்த்து விட்டது கூட வந்து மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிப்பாங்க. ஆனால் நான் அப்படி சேர்க்க மாட்டேன். இதை வெறுமனே நல்லா உதிர்த்து விட்டுட்டு நான் வெங்காயம் வதக்கும் போது தான் அதெல்லாம் சேர்ப்பேன். பாருங்கள், அந்த எலும்பு பீசஸ்லேருந்து பீஸ் எடுத்துகிட்டு அதுவும் அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். எவ்வளோ நான் டைட்டாக பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள், நல்லா உதிர்ந்து வருது பாருங்கள் சொராவோட பீசஸ்லாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் ஒரு 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வதக்குனதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போது அந்த சொராவோட பீசஸோடு சேர்ந்து திருப்பி நல்லா நம்ம வதக்கி எடுப்போங்க. இது தண்ணி சேர்க்க மாட்டோம், அப்படியே நம்ம ட்ரை ஃப்ரை மாதிரி நல்லா வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம சொரா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வேறு 2 சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது இந்த சொரா பீசஸையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணுங்க. இது நம்ம சிறு தீயில வச்சு வதக்கி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா உதிர்ந்து பொலன்னு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ட்ரை ஃப்ரையாக வரும். பாருங்கள், நல்லா உதிர்ந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே சிறு தீயில மூடி போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இப்போ இது 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க. இன்னும் நல்லா ட்ரையாக வரும். நம்ம முட்டை ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலந்து வரும். பாருங்கள், 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம இந்த புட்டு கூட நல்லா கலந்து விட்டு நல்லா உதிர்த்தா போல் வதக்கி எடுத்துக்கணுங்க. சொரா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் அதை மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருக்கேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு, முட்டை, சொரா புட்டு எல்லாமே. பாருங்கள், எப்படி நல்லா உதிர்ந்து வந்திருக்கு, நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எடுக்கும்போதே. அவ்வளோதாங்க, நம்மளோட சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டை குழம்பு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, குழம்பு பேஸு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. முட்டை அதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றுறதுக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குழம்பு எடுத்து வச்சுக்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வெஜிடேரியன் குழம்பு, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போது இதில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க. இந்த முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடச்சி ஊற்றின முட்டை குழம்புங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை வேக வச்சு கட் பண்ணிலாம் போடலை, முழுசாக அப்படியே நம்ம உடச்சி ஊற்றி நம்ம கலந்து விடுறோம்.
ரொம்ப கொதன்னு கலந்து விட்டுறாதீங்க. அந்த முட்டையே தன்னால் திரிஞ்சு வரும். நம்ம லைட்டாக இதை மாதிரி கலந்து விட்டால் போதும், அப்படியே நல்லா வந்துடும். நம்ம தேங்காய் போட்ட குழம்பு மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட முட்டை குழம்பு. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி. இறக்கியாச்சு, ஒரு சாதம் வெடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு முட்டை எல்லாம், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதான். முட்டை ரொம்ப கொதன்னு ஆகலை, அது வரைக்கும் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ எறா தூக்குக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை அதையும் சேர்த்து இது கூட கொஞ்சம் ப்ரௌனாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கியாச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த எறாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து அதுவே தண்ணி விட்டு நல்லா வரும் பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கு. நம்ம இந்த தண்ணி சுண்டின உடனே இறக்கிடலாம். பாருங்கள், இந்த நம்மளோட ப்ரான் மசாலா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாங்க. வாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், அப்புறம் நம்மளோட ப்ரான் தொக்கு, இறால் மசாலா தொக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவித்த முட்டை, அப்புறம் நம்மளோட சுறா மீன் புட்டுங்க, முட்டை போட்டு பண்ண சுறா மீன் புட்டு உதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ட்ரை ஃப்ரை மாதிரி. அப்புறம் உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும். அப்புறம் ரசங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.